அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 உடைய முதல் ஓப்பன் நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. அது ஒரு தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நூல் இல்லைங்க, ஃபேட்மேன் வந்து வெளியே போயிருக்கலாம், இல்லைன்னா ஜாக்குலின் வெளியே போயிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து வேறு லெவலில் தக்கன்னு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஃபேட்மேன் 3 ஓட்டு, ஜாக்லின் 3 ஓட்டு, சஞ்சனா 5 ஓட்டு. அது கடைசி நேரத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ட்விஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆர்னவ் இருக்கார்ல, அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அன்சிதா வந்து நான் நாமினேஷன் பண்ணுறேன், இவங்களுக்கு வந்து வெளியே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் நான் அவங்களை நாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒழுங்காக காரணம் சொல்லி அப்படின்னு சொல்ல, அதனால் இவங்க லெக்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை வந்து சொல்லி முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து ஃபேட்மேனை வந்து சொன்னாங்க. ஃபேட்மேன் சொல்லிட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், இவர் வந்து வல்லவர், என்னை விட அதிகமாக ஒரு விளையாண்டு தள்ளிடுவார், அதனால நான் நாமினேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து ஜாக்லினை வந்து சொன்னார். ஜாக்லின் வந்து ஒரு தனியாக ஒரு கேம் விளாட்றாங்க, அந்த கேம் எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஆமாம், ஜாக்லின் வந்து ஒரு தனியாக தான் ஒரு கேம் வந்து விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தான் வந்து முதல்ல சஞ்சனா பேரை வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி சஞ்சனா வந்து என்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரு, எனக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய இந்த வீட்லேயே வந்து சஞ்சனா மட்டும்தான், அதனால் நான் சஞ்சனா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சஞ்சனா வந்து எல்லாரும் இருக்கும்போது ஒரு வார்த்தையை வந்து விட்டுருச்சு, நான் வேணால் ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் நாமினேஷனில் வந்து நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சுல, அதனால அந்த பாயிண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தர்ஷா வந்து சம்மந்தமே இல்லாமல் சத்யா பேரை சொல்லிச்சு. நான் புறமோல கூட பார்த்தோம்ல, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கேட்டால் வந்து ஃபைட் போடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரைட்டு, ஃபைட்டு வந்து இதுக்கு மேலே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் வந்து எவ்வளோ பாருங்கள், அதாவது ஃபேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வந்துருச்சு, அதை வந்து எப்படியா டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறனால டக்குன்னு வந்து சஞ்சனா பேரை சொல்லிட்டு, நீ இருக்க ரொம்ப யங்கான கண்டஸ்டண்ட்டு, நீ வெளியே போனால் பொழைச்சிக்கோ, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா, ஆனால் நான் இங்கேருந்து போனால் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு சஞ்சனா பேரை வந்து சொல்லிட்டாரு. இவர் தான் சஞ்சனா பேரை வந்து 2வது தடவை வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து சொல்கிறாரு. அருண் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் நல்லா நம்ம இவங்கள மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாதே. அதாவது ஃபேட்மேன் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவர் அந்த ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டு பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அளந்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படிங்கும்போது அவரால் கேம்லாம் விளாட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம சத்யா வந்தார். சத்யா வந்து தான் முத்து பேரை வந்து சொன்னார். இந்த மாதிரி முத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா சத்யா நல்லா பேசினார். அவர் ஒருத்தர் தான் ஓரளவு காரணங்களோடு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து ஃபேட்மேனை வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபேட்மேனால் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுவார், அவனால் கேம்லாம் விளாட முடியாது அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனை போட்டு உடச்சி விட்டுச்சு. இதோட ஃபேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு ஆயிடுச்சா. இப்போ எத்தனை பேர் மொத்தம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 3, 5, 6, 7, 8, 9 பேர்த்தில் வந்து 3 பேர் ஃபேட்மேனுக்கு ஓட்டு போட்டாங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சௌந்தர்யா வந்து அர்ணவ் சொன்னாங்க சப்ப காரணம், அதாவது சௌந்தர்யாவும் பவித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு விளங்காத காரணத்தை வந்து சொன்னாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா கோர்த்து விட்டார். தீபக் வந்து அப்படியே, ஏன்னா அவங்க அந்த ஒரு லிங்க்கில் போயிட்டாங்க, ஃபேட்மேன் வந்து வெளியே போயிடுவார், அப்போ நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியே வந்து பார்த்தா சஞ்சனா வந்து சொல்கிறாரு. சஞ்சனா வந்து ஒரு சின்ன பொண்ணு, சஞ்சனாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி அதுவே சொல்லுது, அதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல பிட்டுகளை எடுத்து போட்டு நான் வந்து சஞ்சனாவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து சொல்லிட்டாரு. அதனால் பவித்ரா வந்து அர்ணவ சொல்லிச்சு சப்ப காரணம், அதெல்லாம் ஒரு விஷயம்னே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 பேரும் பவித்ராவும் சௌந்தர்யாவும் சம்பந்தமே இல்லாமல் அந்த கேம்லேயே இல்லாத காரணங்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அன்சிதா வந்து அருணவ் ஒரு நாமினேஷன் பண்ணாராம், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லுதுங்க. என்ன மாதிரியான ஒரு பேச்சு சொல்ல, அதே மாதிரி தான் பவித்ராவும் சொல்லிச்சு. பவித்ராவை மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், நல்லா பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுனிதா வந்து ஜாக்லினை வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி நாங்கள்லாம் டீமாக இருக்கிறோம், ஆனால் இவங்க வந்து தனியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க, டீமாக இருந்தால் தான் இங்கே வந்து செயல்பட முடியும், தனியாக போனால் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து, சுனிதா நீயா பேசுகிற, பாவம் ஜாக்லின் சுனிதாட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து அவரும் ஜாக்லினை போடுறாரு. இப்போ சுனிதாவும் ஜாக்லினை போட்டாங்க, முத்துக்குமரனும் ஜாக்லினை போட்டனால 3 ஓட்டு ஆகிட்டு போச்சு நம்ம ஜாக்லினுக்கு. முத்துக்குமரன் சொல்லிட்டு இது வந்து சும்மா டம்மி பீஸாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் வந்து யார் சொல்கிறதான் கேட்டுக்கிட்டு அங்கிட்டு சுற்றுது இங்கிட்டு சுற்றுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டார். பேசிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாருங்க முத்துக்குமரன். அது என்னமோ உண்மைதாங்க, அது பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துலேயுமே தனித்தனியாக உட்காந்து தனித்தனி கேமராட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சி கூட நம்ம பிளான் பண்ணோம், ஆனால் அதுவே கெடுத்துக்கும் போல இருக்குது. ஒரு தடவை 2 தடவை அதை சொல்லி அதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணால் பரவாயில்ல, எல்லாம் வேறு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க, நீ அதே இடத்துல இருக்கியே ஜாக்லின் கொஞ்சமாவது வா, அந்த விஷயத்தை விட்டுடு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே சொல்லிட்டாரா.
அப்புறம் ஜாக்லின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தமே இல்லாமல் சஞ்சனா வந்து பண்ணிடுறேன், நான் என்னையை காப்பாற்றிங்க, ஏன்னா எனக்கு 3 ஓட்டு வந்துருச்சு, அதனால் நான் என்னையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சச்சனாவை தான் போடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஃபேட்மேனை போடலாமே, ஜாக்குலின் ஃபேட்மேனை போடலாமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நீயே வெளியே போகணும்னு சொல்ல, அதனால் நீயே போயிடு அப்படிங்கிற. ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா சொல்லிடுறாங்க. அது ஒன்று தான் இஷ்யூவாக போயிட்டே இருக்குது. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஜாக்குலின் சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாக்குலினை சொல்லிட்டாங்க, ஜாக்குலின் உங்களை நான் நாமினேஷன் பண்ணுறேன். உடனே வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, நான் யதார்த்தமாக சொன்னேன் பதார்த்தமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சஞ்சனா வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்க்க பாவமாக இருந்துச்சு, அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அதான் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கேம் விளையாடிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுதா எந்த அளவுக்கு கேம் விளையாடிருக்காங்கன்னு. ஃபேட்மேனா ஜாக்குலினா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போனதை இடையில வந்து பார்த்திங்கன்னா சஞ்சனா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர், ஜெஃப்ரி, தீபக்கு, ஃபேட்மேனு, இவர் ஃபேட்மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் இன்னொரு ஆள் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சனா வந்து ஜாக்லினை பண்ணிட்டாங்களா. அடுத்து ரஞ்சித் அவர்கள் வந்து 5வது ஓட்டை யாருக்கு போட்டார் தெரியுமா, ஜாக்லின் போட்டு, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு வெளியே அதிக வாய்ப்புகள் இருக்குது, நாங்களாம் கிழடு கட்டைகள், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசி எல்லாம் சேர்ந்து ஒரேடியாக சஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் பண்ணுறது ரொம்ப பாவமாக இருக்குப்பா சாமி கண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதே எல்லாம் பாசிட்டிவாக தான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த கவுண்டம்பாளையம் அந்த இஷ்யூ வச்சு அவர் அடிக்க தேவையில்ல, அது வந்து அவருடைய சினிமா கெரியரு. இங்கே அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடிக்க முடியும். சில பேர் வன்மத்தில் வந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம அடிக்கிறதில்ல. ஆனால் அவர் வந்து ஒரு இப்படி பண்ணிட்டியேம்மா, நீ தான் சின்ன பொண்ணு வெளியே போகணுன்னு சொல்லி நாமினேஷன் பண்ண, அதுக்கப்புறம் போயிட்டியேம்மானா எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அருணாவெலாம் வந்து இந்த சின்ன பொண்ணு இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிலாம் வந்து கதறி அழுது இருந்தார். ஒரு காமெடியாக வந்து போயிருந்துச்சு மக்களை. இதான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.